அழகாக நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டோக்கன் அகைன் சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 11 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தது வீடியோலாமே நோட்டீஸ் பண்ணுறோம். சரி வாங்க நம்ம கதை கூட போகலாமா? இப்போ பார்த்தா அவன் தோற்று போன நிலமையில அட கடவுளே என் முடிவு இப்படியா இருக்கணும். நான் இந்த விதத்தில் தோற்று போகணும். நான் அவனை குறைச்சி மதிப்பிட்டுட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். அடச்சா என்னால் இவனும் பாதிக்கப்பட்டுட்டான் மானக்கா அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கப்போம். அதுக்கப்புறம் அவனுங்களுக்கு இடையில இருக்கிற ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. மொமெண்டோர ஏஜென்சியில் இவன் வந்து ஒரு ரிசர்ச்சராக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கான். ஆனால் மற்றவங்களை கொல்றோன்ற விஷயத்துக்காக ஒன்றும் அதில் ஆசைப்படலை. தன்னுடைய ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான். நான் பல டிமாண்ட் செய்து இருக்கிறோம் பார்த்துருக்கேன், ரிசர்ச்சுக்கு பயன்படுத்திருக்கேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய காலை நிம்மதியாக தான் இருக்கு. ஆனால் அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கும் போதே பார்த்தா மானாக்கான்னு சொல்ல அவனும் அப்பவே உயிரோட தான் இருந்திருக்கான். ஏய் நீ என்னோட டீம்ல ஜாயின் பண்ணிடுறான். இவன் தான் மானக்கா மோமோபே. எனக்கு இவனை சுத்தமா பிடிக்காது. இவன மாதிரியான ஆட்கள் வந்து வாழ்றதுக்கே ரொம்பவும் மற்றவங்களை கஷ்டப்படுத்துற ஆளுங்க. நான் சேர முடியுதுன்ற மாதிரி அவன் சொல்ல, நான் சொன்ன அடுத்த நாளே மானாக்காவுடைய யூனிட்ல இருந்து நான் ரிசைன் பண்ணப்பட்டேன். அப்சல்யூட்லி எனக்கு மேல இருக்கிறவங்க என்ன ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு அதை செஞ்சு தாக்கணும். ஆனா மானாக்கா கிட்ட பிடிச்ச விஷயமே என்னன்னா அவன் கூட இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தனி மரியாதை கொடுப்பான். அது மட்டும் இல்லாம டீமன்ஸை கொன்னாலுமே அவங்களுக்காகவும் மரியாதை செலுத்துவான். அவனுக்கு டீமன்ஸை பிடிக்காதுன்றது ஒரு வகையில் இருந்தாலுமே அவன் கிட்ட பிடிச்சதே அந்த மரியாதைன்றது தான். நான் சின்ன வயசுல இருக்கும் போதே என்னுடைய பேரண்ட்ஸை வந்து டீமன்ஸ் கொன்னுடுச்சு. அப்பத்துலேருந்து எனக்குள்ள ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் ஊடுருவது ஆரம்பிச்சது என் உடம்புல. அதுக்கப்புறம் தான் அது ஒரு பவர்ன்றதை நான் புரிஞ்சுக்கினேன். ஆனா என்னுடைய மைண்டுக்குள்ள ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஒரு யோசனை இருந்ததே இருந்துச்சு. ஆல்சோ என்னுடைய பேரண்ட்ஸ் மொமெண்டோர ஏஜென்சிலையும் வேலை பார்த்துருக்காங்க. எப்போ அவங்க இறந்துட்டாங்களோ அப்பவே முடிவு பண்ண படி வாங்கணுன்றதுக்கு கைதில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் மானாக்காக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால இப்போ இப்படியாப்பட்ட ஆளா இருக்கானே இவனை கொஞ்சம் மைண்டை மாற்றணும்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பான். இவன் தான் என்னுடைய பொண்ணு, என்னுடைய ஒய்ஃப். நான் இது வரைக்கும் மானாக்காக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் சில நாட்கள் போக போக அவனுடைய வீட்லேயே என்னை ஒரு நாள் வர வச்சு அவனுடைய ஃபேமிலி கூட சேர்ந்து ஒன்னா என்ன டின்னர் சாப்பிட வச்சான். அவனுடைய வாழ்க்கை அந்த இடத்துல சிம்பிளாக இருந்துச்சு அவனுடைய ஃபேமிலி கூட. ஆனால் வேலைன்னு வந்துட்டா தான் ஆளே வித்தியாசமாயிடுறான். ஆனாலுமே இது நாள் வரைக்கும் நான் பெருசாக அனுபவிக்காத அந்த ஒரு ஃபேமிலி மூலியமாக எனக்கு நிறைய விஷயம் கிடைச்சிது. சுவையான சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். உண்மையிலேயே உன்னுடைய வேலை நீ கஷ்டப்பட்டு பண்ணாலுமே உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, நல்லபடியாக பார்த்துக்கிறேன். வாழ்க்கை வந்து ஜாலியாக போது போல. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரஃப் அண்ட் டப்பாக இருக்காரு. உனக்கெல்லாம் எப்படி ஒரு பொண்ணு அமையுமோன்னு யோசித்தேன். என்னடா பேசுற, மனசு இருந்தால் போதும் நடே, அதுக்கு ஏற்ற போல எதுவாக இருந்தாலும் மாறிடும். மோக் பண்றது நிறுத்துற, ரொம்ப கெடுதல் உடம்புக்குன்ற மாதிரி மானக்கா சொல்ல. ஆனா அவன் தலைவன் கேட்கவே மாட்டான். இல்ல கவலைப்படாத, அது என்னுடைய வீக்னஸ் எனக்கு கிடையாது. ஆனாலுமே ஒரு வகையில சொல்ல போனா அதுக்கு நான் அடிக்ட் ஆயிட்டேன். ஆனா ஒரு நாள் வந்து ஒரு மிஷின் வந்திருக்கேன். அந்த ஒரு மிஷின்ல வந்து மானாக்கா உள்ள போயிட்டு எல்லாரையும் கொல்றதுக்காக பார்த்துருப்பா டீமன்ஸ் இருக்கிற வீட்டுல. அந்த இடத்துல ஒரு குட்டி பையன் வந்து டீமனா இருப்பான். அவன் அந்த இடத்துல இருக்கும்போது இவனுடைய பொண்ணு ஞாபகம் வருது. இவனை கொல்லக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துல அப்படியே விட்டுருவான். ஆனா அவன் தப்பிச்ச பிறகு வெளியே வந்துட்டு அவனுடைய ஆட்கள் மொமெண்டோர ஏஜென்சி சேர்ந்து எல்லாரையுமே கொண்டு வச்சிருப்பான். அவன் மோசமான டீமனா மாறி பார்த்ததுக்கு அந்த இடத்துல இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே அழிச்சது மட்டும் இல்லாம ஒரு ஃபேமிலியும் அட்டாக் பண்ண போறான். அது வேற யாரும் இல்ல, நம்ம மானாக்கோடைய ஒய்ஃப் அண்ட் டாட்டரை ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணதுக்காக அவன் போக ஷாப்பிங் போன இடத்துல தான் அவன் அட்டாக் பண்ண போயிருக்கான். அந்த இடத்துல அவன் அட்டாக் பண்ணும்போது நம்ம மானாக்காவோட அதை தாங்க முடியாம குறுக்கால போந்து அந்த அடியை வாங்கி அப்படியே செத்துறான். அந்த இடத்துல மானாக்காவை வந்து டீமன் கொண்டுடுச்சு தன்னுடைய ஒய்ஃபையும் குழந்தைய காப்பாத்துறதுக்காக. ஆனா அவங்களுமே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன மன்னிச்சிடறான். ஏமால தான் தப்பு, நான் தப்பா என்ன கொண்டுட்டேன். என்னுடைய சிம்பத்தினால அந்த டீமன் குழந்தைய நான் அடிக்காம விட்டுட்டேன். என் ஃபேமிலி இன்னும் சாகல. எப்படியாச்சும் அவங்களையாச்சும் நீ எப்படியாச்சும் காப்பாத்தேன். எனக்கு இப்படியாப்பட்ட ஒரு முடிவு வரணும்னு ஆசைப்படல. சுபாகிரி எனக்கு உதவி பண்ண, நீ என்ன யூஸ் பண்ணிக்கோ உன்னுடைய பவரை பயன்படுத்தி. அதுக்கப்புறம் தான் நான் மானக்காவுடைய பாடியை டேக் ஓவர் பண்ணி நான் அதுக்கப்புறம் பயன்படுத்த ஆரம்பிச்சேன். இப்போ பிரசன்ட்ல மானக்கா நான் உன்னை இழுக்க விரும்பல, வாய்ந்த இடத்த விட்டு போயிடுவோம் இரு, நான் உன்கிட்ட வந்துட்டு இருக்கின்ற மாதிரி அவன் கிட்ட போறான். தவந்து உனக்காக நான் அந்த டீமனை பழி வாங்காம விட மாட்டேன். எவ்வளவு நடந்ததுல உன்னை நான் திரும்ப இழக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுடைய பாடி கொஞ்சம் கொஞ்சமா ஏறி ஆரம்பிக்குது. அப்புறம் அவன் ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுறான். ஹீரோவும் நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க ரொம்ப பிரமாதமான ஆளு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா மேவுக்கு பின்னாடி அந்த இடத்துல இருக்க இடம் கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு விட ஆரம்பிக்குது. ஏமே இந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸ், இந்த இடத்த விட்டு ஓடணுமா, எக்ஸிட் போக்கி போனோன்ற மாதிரி அவன் அப்படியே வாங்கிடுவான். ஆனா ஏஞ்சுக்கின்ற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கூப்பிட ஹீரோ அவ்வளவுதான் ரத்தத்தை அதிகப்படியாக பயன்படுத்துறது வாங்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இடத்துல அவன் அதிகப்படியான சக்திகளை பயன்படுத்தின ஒரு இடத்துல பார்த்தா ஒரு பாக்ஸ் உருவாக்கி அதுக்குள்ள மறைஞ்சிருக்கான். அடிச்சா அந்த பையன் பயன்படுத்தின அட்டாக் எல்லாமே எனக்கு பயங்கரமா வலிக்குது. கண்டிப்பா இந்த ஒரு நிலைமை இவனுக்கு எல்லாரும் என்னால தனியால சமாளிக்க முடியாது. இவ்வளவு எப்படியா விட்டுலாம் பிரச்சனை இல்லை, என்னையா சொல்ற மாட்டேனா விடு பாத்துக்கலாம் வாங்கல முன்னாக்கி போகன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனுங்க அந்த இடத்த விட்டு பார்க்க போன இடத்துல பார்த்தா இவனுக்கு ஷாக் ஆவானுங்க. மாஸ்க் மாயாடியோ டே நீ எப்படி இங்க வந்தன்ற மாதிரி பார்க்க டாக்டர் பார்த்தா இன்னமும் உயிரோட இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு வழியா வந்து பார்த்துட்டு இருக்கான். நீ இன்னமும் உயிரோட இருக்கியா? ஆல்மோஸ்ட் நான் சாகர நிலைமைக்கு தான் போயிட்டேன். ஆனா என்னுடைய சொந்த ரத்தத்தையே நான் குடிச்சு இப்போ ஹீலாகி வந்துட்டேன். கவலைப்படுறேன், அது எல்லாமே லக்கு தான். இவனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும்ப்பா. இவனை சீக்கிரமா இந்த விட்டு கொண்டு போனோம். மட்டும் நான் இன்னொரு பக்கம் பார்த்தா இவனை வந்து பார்க்க என்னப்பா தோத்துட்டியா, உனக்கு பார்த்தா எப்படி தெரியுது என்ன? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஷெக்கி சுனாஷேவோடைய கெஞ்சின் பவர் எப்படி இருந்துச்சு, அது ரொம்பவும் நல்லா தான் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் எதிர்பார்க்கல. பட் நான் அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்றது நான் தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்தாலுமே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கும் நல்ல முகம்ன்றது ஒண்ணு இருக்கு. மாஸ்க் மாயாண்டியும் ஏன்பா கெஷின் பவர்னா என்னதுப்பா, அதை
நான் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப வேணா இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு வெளியே போகணும். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே அந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இவனை மட்டும் கொண்டு போட்டு வச்சிருப்பானுங்க. அவளுடைய அசிஸ்டன்ட் வந்துட்டு செம்பாய் என்ன நீங்க செத்து கிடக்குறீங்க, உங்களையும் கொண்டுட்டானுங்களா? பாஸ் நீங்க இறந்ததை பார்த்தா உங்க பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடி இறந்துட்டீங்க. யாருக்குமே தெரியாது நம்ம சுபகிரிக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குதுன்னு. மனகோடைய இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்தி ஒரு பார்ட் ஆஃப் நாடகத்தையே கிரியேட் பண்ணி வச்சிருப்பான் மொமட்டாரோ ஏஜென்சில. சில பேருக்கு மட்டும்தான் சுபகிரின்னு சொல்லிட்டு அவனை கூப்பத்துக்கு அலோவ் பண்ணுவான். ஆனா இப்போ அவன் தனக்கு நண்பனா இருந்தவனையும் இறந்துட்டான். அவனுமே இறந்து போனதுனால அதுக்கப்புறம் அவனுடைய இறப்பை எல்லாருக்குமே அனௌன்ஸ்மெண்ட்டா கொடுக்குறாங்க. ஹீரோ உன்னை பக்கம் கண் முடிக்க அவன் எங்க இருக்கேன் கண் முடிச்சியா? யோ டாக்டர் நீங்க என்ன பண்ற? கவலைப்படாத நான் பாலங்க தெரிஞ்ச இடத்துல தான் இருக்கேன். இப்போ காலையில 5 மணி ஆகுது. மத்தவங்க எல்லாருமே மற்ற ரூம்ஸ்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நீ சும்மா கத்தி டிஸ்டர்ப் பண்ணது. அப்புறம் பார்த்தா மொடனாவும் தண்ணி குடுக்குறான். என்ன செஞ்சு சுபாகரிய நீ தோக்கடிச்சிட்ட? அது நீ தான் பண்ணியா? ஆமா நான் அவனை ஜெயிச்சிட்டேன். ஆனா மேயுடைய அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பா திரும்ப வர போறது இல்ல. சரியா சொன்னேன். இப்ப எல்லாரும் இந்த செலிப்ரேட் பண்ற நிலைமையில கிடையாது. அவங்களை எதிர்த்து போராடி ஜெயிச்சதுனால அடுத்த கட்ட விஷயங்களுக்காக நீங்க எல்லாரும் தயாராகணும். இப்ப இந்த ஒரு காலையை மட்டும் நிம்மதியா எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். என்ன அமைதியான காலை பொழுது. அதுக்கப்புறம் பார்த்து திரும்ப எல்லாரும் கப்பல்ல கிளம்பி போயிட்டு இருக்கும் போது ஹீரோவும் என்னப்பா எந்த வேலையும் இல்லையா, திரும்ப நம்மளுடைய இடத்துக்கு போறோமோ வேற என்ன அடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தா மேவ டாக்டர் கூடிய இந்த இடத்துல விட்டுட்டு போறாங்க. நான் இவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிறேன், நீங்க பார்த்து போயிட்டு வேற மாதிரி டாக்டர் சொல்ல. அதுக்கப்புறம் இவங்க போகும்போது அவளை நம்ம ஹீரோ பார்த்து மிஸ்டர் சிக்கி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்படியே ஸ்மைல் பண்றானுங்க 2 பேரும். அதுக்கப்புறம் இவனுங்களுடைய அகாடமிக்கு திரும்ப வந்துட்டானுங்க. டீமன் ஏஜென்சி வந்து மோனியோடிட்டா இருந்தது பிரிஞ்சதுல பேட்டில் யூனிட், மெடிக்கல் யூனிட், அப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட். கண்டிப்பா இந்த இடத்துல எல்லா விதமான கிராஜுவேஷனும் நீங்க கண்டிப்பா முடிச்சுட்டு இந்த 3 குரூப்ஸ்ல எதனா ஒரு இடத்துல போய் நீங்க சேர்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய ரத்தத்துடைய செயல்பாடுகள் எப்படியாப்பட்டதுன்றதை வச்சு தான் நீங்க அந்த பெஸ்டான குரூப்ல போய் நீங்க சேர முடியும் அப்படின்ற மாதிரி அவன் பாடம் நடத்திட்டு இருப்பான். ஹீரோ உன பக்கம் பார்த்தா வெறுப்புல ஏதிட்டு இருப்பான். இதெல்லாம் நோட் பண்ணிக்கினு அவனை பார்த்தா தூங்கிட்டு இருப்பான். ஹீரோ தூங்கி வலிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா மாஸ்க் மாண்டியோ பொறுமையா கவனிச்சிட்டு இருக்கான். இவன் உன பக்கம் பார்த்தா இவனை உட்காந்து பார்த்துட்டு சைடு எடுத்துட்டு இருக்கேன். அழகு பார்த்தா சேட்டை பிடிச்சி உனக்கு போல ஒருத்த கரெக்டா இருக்கா, இன்னொருத்தன் பார்த்தா சரியில்லை. எல்லாமே ஏடா கூடமா இருக்குங்க. அதுக்கப்புறம் தூங்குறவன் எல்லாம் போயிட்டு சொடக்கு போட்டு ஏப்ரா பயமுறுத்தி செக்கி அமைதியெல்லாம் அடுத்தது உனக்கு தான்ப்பா தலை துண்டா போவான் அப்படின்னு அவன் பயமுறுத்துவான். பெல் அடிச்சு கிளாஸையும் முடிச்சாங்க. இன்னைக்கு எல்லாரும் பத்தி கிளம்புங்க. உங்களுக்குன்னு அலோகேட் பண்ணிருக்கிற ரூம்ஸ்ல போயிட்டு நீங்க இருங்க. அலோகேட் பண்ண ரூம்ஸா? ஆமா ஆளுக்கு 2 பேர் தான் பிரிச்சு விட்டுருக்கோம். என்னங்க இது லைக் ஸ்கூல் ட்ரிப் மாதிரியா? சூப்பரா இருக்கும் இல்லையா? நான் யாரு கூட போயிட்டு இருக்க போறன்ற மாதிரி எல்லாரும் புலம்ப. ப்ரொஃபசர் மோடனா நம்மள ஒருத்தர் குறையிறாங்களே. அப்படியாப்பட்ட ஒருத்தர் கடைசியால் நான் தான். என் கூட தான் சிங்கிளா இருக்க போற ஒரு பர்சன் தங்க போறாங்க. அட கடவுளே இவன் கூட இருக்கிறது ஜெயிலாச்சு, வேலைக்கே ஆகாது. அப்படியே ஆளால பாத்திர ஹீரோ உன பக்கம் யோ அதெல்லாம் முடியாதியா, உன்னெல்லாம் ஒரு ஆளை ஏற்க முடியாது, எங்களால ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் தங்க வைக்கணும்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறான். இவன் உன்னொரு பக்கம் செஞ்சே நான் வந்து இந்த பையன் கூட தான் தங்குவேன், ஏன்னா இவன் என்னுடைய டார்லிங். என்னது ஆமால பொண்ணுங்களும் பையனும் ஒன்னா தங்கினா இது கொஞ்சம் கூட தெரியல, என்னால இது ஏத்துக்க முடியாது. 2K கிட்டால ரொம்ப கெட்டு போறாங்க இதெல்லாம் பார்த்து அப்படின்ற மாதிரி உன்ன பக்கம் பார்த்து கண்ணடிக்கார புலம்ப ஆரம்பிக்கிறான். ஏய் மாஸ்க் மேண்டி நீ நல்லா சொல்றேன், இந்த ஐடியா நல்லா இருக்கா? ஏய் பேசாதரா என்கிட்ட கூப்பை அவனை கொண்டுட்டு வேண்டாம், நான் வேற ஆள் கூட தங்கிக்கலான்ற மாதிரி நம்ம பக்கம் பார்த்தா இவன் பையன் அவங்களுக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கண்ணடிக்காரனும் ஏய் ரொம்ப வெள்ளக்கியான பார்த்துட்டா நீ எப்படா இவ்வளவு கரெக்ட் பண்ண, பேசாம உன்னுடைய இடத்த எனக்கு கொடுத்துரு, எவ்வளவு வேணாலும் சொல்ல தர காசு. கண்டிப்பா வாய்ப்பு இல்ல, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான் தனித்தனி ஸ்பிளிட் பண்ணி வைக்க போறோம். அப்ப இவங்க கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் உங்களால இருக்க முடியாதுன்னு சார் சொல்லிட்டார்ல. போ எதுக்கு நீ தேவையில்லாம இந்த மாதிரிலாம் நீ அப்படி கேட்டுட்டு இருக்க, அவன் கூட தங்கணும்னு. நான் எதுக்கு கேட்கறேன்னா அப்பதான் இவன் கூட வந்து என்னால உல்லாசமா அந்த மாதிரியான விஷயத்த பண்ண முடியும். நானும் இவனை தனியா ரூம்ல இருக்கும் போது என் உயிரை காப்பாத்தணும் டார்லிங், அது யாரும் கேட்க முடியாது. நாங்க ஒரு துணி இல்லாம கூட ஜாலியா இருப்போம் ஒன்னா ஒரே பெட்ல. அப்படி உன்ன பக்கம் பார்த்தா அவ 18+ விஷயத்தையே அவன் கூட பேசிட்டு இருக்கா. ஹீரோவும் இவன் இதுல முத்திட்டு இருக்கா, சரியான காஞ்சி பூச்சாலியர் இவன் அப்படின்ற மாதிரி பார்த்து கடுப்பாயிட்டு இருக்கான். ஏன்டா கண்ணடிக்காரா இதுக்கெல்லாம் போயிட்டாடா நீ தெலசாவ, டேய் எவ்வளவு பெரிய அபூர்வமான விஷயம் தெரியுமா இவ்வளவு நீ சொல்லாதரா, போடா டே போடா. அவன் இதுல வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. இதுல குதுகலம் உங்களுக்கு கேக்குது ஒண்ணு, நீங்க 2 பேரும் வேஸ்டா, உங்களுக்கு எல்லாம் அது சரிப்பட்டு வராது, நீங்க அந்த விஷயத்துக்கு லாகிப்பட மாட்டீங்கன்ற மாதிரி அவ சொல்லுவோம். என்னதே சரிப்பட்டு வர மாட்டோமா, நீ வேணாவா உங்களுக்கு நாங்க காமிக்கிற யாருன்றது. ஏய் அப்புறம் நானும் அந்த ரூமை ஷேர் பண்ணிப்பா, எனக்கும் அது வேணும்டா அப்படின்ற மாதிரி உனக்கு இவன் சண்டை வரான். ஏன்னா எனக்கு இப்போ வயிற்று ஏறிட்டு இருக்கு, நான் ஒண்ணு கண்டிப்பா என்ன சாக விரும்பல. பைத்தியக்காரன் எதுக்கெல்லாம் வந்து சண்டை போடுறான், கண்டிப்பா நீ கண்டிப்பா என்ன தான் போய் சாக போறடா. உண்மைதான் வியாங்கரா, நீ எதனா பேசாம கம்முனியா இருக்கியா, சார் கிட்ட எதனா சொல்லு, நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல தங்குற மாதிரி. இல்ல என்ன மன்னிச்சிருங்க, கண்டிப்பா நான் உங்க கூட இருந்தா எனக்கு சரிப்பட்டு வராது, நான் வெளியவே தனியா தங்கிக்கிறேன் டென்ட் போட்டு, ஏன்னா அப்பதான் உங்க யாருக்கும் பாதிப்பு இல்லாம இருக்கும். ஏன்னா என்ன மாதிரியான ஆளும் கூட யார் தங்குவா. ஏய் என்னடி பேசுற, அப்பெல்லாம் கிடையாது, ஒன்ன வைத்தவங்கள பிரச்சனை இல்ல, கோக்கி சக்கி மாஸ்க் மதியா எதனா சொல்லலாம்டா, நான் தனியா தான் தங்குவேன். இவனுங்களா ஒரு மாதிரி பாக்குறானுங்க, தனியா தங்க போறியா, அப்ப தனியாவே நீயே பண்ண போறியாத அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பாக்குறானுங்க. ஏய் இவன் தனியா இருந்தாமா நல்லது, எனக்கு அப்பவே தெரியும் அப்படியேப்பட்டு ஆளாதான் இருப்பான். சரி யார் கூட இருந்தா பிரச்சனை என்ன, எல்லாம் ஷேர் தானே முடிவு பண்ண போறது. அப்புறம் அந்த பயந்தாங்கோலி பையனும் கண்ணாடிக்காரங்கிட்ட கவலைப்படாத, நீயும் நானும் ஒரே டீமா இருக்கலாமா ஒரே ரூம்ல, ஏன்னா இந்த கசனாமியில இந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இவ கூட நான் இருக்க மாட்டேன் அப்படி நல்ல வாய்ப்பு போடு வேணான்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அவ பார்த்து உன்ன பக்கம் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். கண்ணாடிக்கார இதை பார்த்துட்டு பிளான் பண்ணிட்டான். கிரியாமா நீ வேணா எனக்காக அவ கூட பேசி சொல்ல, நானும் அவளை ஒரே ரூம்ல தங்குறோம், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதுபடி செயல்பட்டு நீ அவ கூட தங்க வேண்டிய அவசியமே இல்ல, அவ உனக்கு எதுவுமே பண்ணப்பட்ட, அவ ஏன் கூட தான் இருப்பான், உனக்கு அதை ஒரு கவலையே இல்ல. அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரியான ஒரு லூச நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லடா, அவன் இந்த இடத்துல வந்து கண்ணி கழிக்க முடியாம அவத்தப்பட்டு இருக்கான். நீ என்னடானா இந்த வாய்ப்பை கூட விட்டுட்டு போயிட்டு இருக்க பைத்தியக்காரா, உன்ன மாதிரி ஒருத்தனை நான் இது வரைக்கும் பார்த்ததுல முட்டாளே அப்படின்ற மாதிரி அவங்க கத்த. அப்ப நான் இந்த இடத்துல தனியாவே தாவரப்பா, எவனும் தேவையில்ல, எல்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கிரியாம சொல்லவும் இன்னொரு பக்கம் இவன் வந்து கவலைப்படாத டார்லிங்,
ஃபீலிங்ஸ். நான் சார் கிட்ட பேசிட்டேன், நம்ம 2 பேரும் ஒரே ரூம் தான் அடைச்சேன் அப்படின்ற மாதிரி கண்ணடிக்காரவனை பக்கம் வெறுப்பேன். எங்க பாருங்கப்பா, சார் சொல்ற எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நம்ம கேட்டு பண்ணி தான் ஆகணும். அப்படி கேட்காம போயிட்டாலும் நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே அமைச்சிருவாரு. சிக்கி, அப்போ நீ இதுக்கு முன்னாடி வந்து ஸ்கூலுக்குலாம் போயிருக்கேன், நிறைய ஸ்கூல் பத்தின விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். அட கடவுளே, நான் மறந்துட்டேன். இந்த இடத்துல இருக்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா வளர தங்களுடைய டீமன் பவரை வெளிப்படுத்துறதுனால இப்படி இருந்தாலும் ஸ்கூலெல்லாம் போயிட்டு வந்துருப்பாங்களான்றது டவுட் தான். சரி, ஓகே, என்னப்பா முடிவு பண்ணிட்டீங்களா, யார் கூட இருக்க மாதிரின்ற மாதிரி. அதுக்கப்புறம் சார் சொல்ல, கவலைப்படாதீங்க, ராக் பேப்பர் சீசரை போட்டு இன்னைக்கு முடிவு எடுத்துருவோம், ஏன் என்ன தடுக்கிறான்றதை பார்த்துருவோன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோ தயாராக சீசர் எடுத்ததுனால இப்போ பார்த்தா அவ தான் தோத்து போயிட்டா, படுவாவை கண்ணாடிக்காரன். அவளோட பக்கம் நான் இவ டீச்சர் கூட தங்கணுமா, ஏன்டா தலையெழுதி என்ன மாட்டி ஓடிங்கிற மாதிரி அவன் கதறான். நல்ல வழியா எனக்கு வேற ஒருத்தனால ஆளை கிடைப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ உன பக்கம் என்ஜாய் பண்ண. அப்புறம் பார்த்தா மாஸ்க் பயண்டி தான் அவனுக்கு. இவன் தனியா போயிட்டு அதெல்லாம் பண்றவனாச்சு, இவன் கூட இருந்தா என் ரூம்ல ரொம்ப பண்ணே இருக்காதுன்ற மாதிரி. அது இன்னொரு பக்கம் ஹீரோ பழம்புறான். அதுக்கப்புறம் வந்து டாக்டர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான் இந்த மாஸ்க் மாயாண்டி கிட்ட. எங்க பாடுறா, ஷிக்கியோடைய பவர் என்னன்னா கிஷினோடைய பவர் வச்சுட்டு இருக்கான். அவன் கிஷினோடைய பையன் இவன். அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா தான் எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ஆளால அந்த இடத்துல ரூம் ஷேர் பண்றதுலேயே புலம்பி தள்ளிட்டு போயிட்டு இருக்கு. டைமே அப்படி போயிடுது பீரியடு. ஏன்னா எங்களுதுமே பார்த்தீங்கன்னா, அதாவது காலேஜஸ்ல நாங்கள் இப்படி தான் கதை பேசி ஓட்டிடுவோம் எப்படியோ ஒரு வழியா. ஒரு சில முறை தான் நல்லா நடத்துவாங்க, மிச்சப்படி எதனா ஒரு டாபிக் எடுத்து காலேஜோடைய அந்த பீரியட் டைமையே நாங்கள் ஓட்டிடுவோம் ஈஸியா. வர ஸ்டாஃப்ஸுமே தலைவலியா இவனுக்கு கூட டாபிக் எடுத்தா இப்படி தான் எதனா பண்ணுவான்னு சொல்லிட்டு திணறி ஓடிடுவாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஜன்னல் கிட்ட வந்துட்டு, மே இப்போ நல்லா தான் இருப்பாங்களா, கண்டிப்பா அந்த பொண்ணு நல்லபடியாக வாழ்ந்தா எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஹாப்பினஸான ஒரு லைஃபை தான் அதுக்கு அவளுக்கு அமைச்சு கொடுக்கணும். கண்டிப்பா எனக்கும் ஒரு ஃபியூச்சரை நான் அமைக்கணும், நல்ல ஃபியூச்சரா. அதுக்கு நான் இன்னும் பலசாலி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இந்த கேப்டனும் அடேங்கப்பா ஈச்சினோஷன் வந்து சுபகிரியை தோக்கடிச்சிட்டான். எனக்கு கிடைச்ச வாய்ப்பு இது. இதுக்கப்புறம் அவனை கொல்ல போறது நான் தான். இந்த பர்ஃபெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி சமர்டியை நான் பழி வாங்கிறேன். உன்னால அவனை எப்பவுமே கொல்ல முடியாது, அவன் என்னுடைய டார்கெட்ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த இடத்துட்டு போறான். பாஸ், உங்களுக்கு நிறைய ஷெட்யூல் இருக்குது, ஷெட்யூல் எல்லாம் தள்ளி போடு, எனக்கான வாய்ப்பு வந்துருச்சு. அடுத்ததா ஈச்சினோஷையோடைய தலை தான் என்னுடைய டார்கெட்ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு கிளம்ப. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்க நம்ம பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பெலுக்கான வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ நோட்டீஸ் பண்ணுறோம். சரிங்க, சமத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.